கன்னிராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணி மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு அமாவாசையும் நடைபெற போகுது. மேலும் இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சில காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாதிரியான நிகழ்வெல்லாம் பார்க்க போகிறீங்க, உங்களை சுற்றி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் கன்னிராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் என்ன, அசுப பலன்கள் என்ன, மேலும் உங்களுடைய பொதுவான குணாதிசயம் எப்படிப்பட்டவை அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிக புத்திசாலித்தனம், நேர்த்தி மற்றும் பகுத்தறிவு திறன் கொண்டவங்க. புதன் இவங்க ராசி அதிபதியாக இருப்பதால் எதையும் ஆழமாக யோசித்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் செஞ்சு முடிப்பதில் வல்லவர்களாக இருப்பாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் அதை மிக நேர்த்தியாகவும் எந்த ஒரு தப்பும் நடக்காத அளவுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரியே செஞ்சு முடிப்பாங்க. ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னாடி அனைத்து கோணத்துலேயும் அலசு ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் செய்வாங்க. அந்தளவுக்கு திறமை அதிகமாக பெற்றிருக்கக்கூடியவங்க. மற்றவங்களுக்கு சிறந்த ஆலோசனை கூறுவதிலையும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பதிலையும் முன்னிலையில் இருப்பாங்க. எளிமையான வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இயற்கையை ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. கூட்டத்தில் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளாமல் அமைதியாக தங்களுடைய பணிகளை இவங்க செய்வாங்க. அதிகப்படியான யோசனை காரணமாக எளிதில் கவலைப்படலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களின் குறைகளை சுட்டி காட்டுவது இவர்களின் பலவீனமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க எதாக இருந்தாலும் வெளிப்படையாக டக்குன்னு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. அறிவு ஆயுதம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதனால் படிப்பு சம்மந்த விஷயத்தில் ரொம்ப நாணயமாக இருப்பாங்க. முதல் இடத்துல தான் எப்பொழுதுமே இருப்பாங்க. 12 ராசிக்காரங்களில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வெவ்வேறு விதமான குணம் இருக்கத்தான் செய்யுது. 12 ராசிக்காரங்களில் இந்த கன்னி ராசிக்காரங்களும் புதன் பகவானை ஆட்சி செய்யக்கூடிய ராசியாகவும் இந்த கன்னி ராசி இருக்குது. மேலும் இவங்க எப்படிப்பட்டவங்களா மற்றவங்களுடைய கண்ணுக்கு தெரிகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அறிவாளிகளாகவும் புதிய விஷயத்தை கண்டுபிடிப்பதில் ஆர்வம் உடையவங்களாகவும் இவங்க எப்பொழுதுமே மற்றவங்களுடைய கண்ணோட்டத்தில் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு அபார ஞாபக சக்தி இருக்கும். இவங்க கிட்ட பேச்சுவார்த்தைகளை உங்களால் வெல்லவே முடியாது. நீங்கள் பேசியதிலிருந்தே உங்களுக்கு பதிலடி இவங்க கொடுத்துருவாங்க. அதனால் நாம் தான் பெரியவர் அப்படின்னு இவங்கக்கிட்ட யாரும் வாதாடவே முடியாது, பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. அந்தளவுக்கு பேச்சு திறன் கொண்டவங்க தான் இவங்க. இவங்களின் வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால வாக்கு சாமர்த்தியம் உடையவங்க. கனிவான உள்ளம் கொண்டவங்க, கணக்கில் புலிகள். முக்கியமாக இந்த கன்னிராசிக்காரங்க பெரும்பான்மையாருக்கு கணிதம், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயம் தொடர்பான வேலைகளை தான் செய்வாங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு மனபலம் அதிகமாக இருக்கும். எந்த சூழ்நிலை வந்தாலுமே நிலை குலைந்து போய்விடவே மாட்டாங்க. அறிவாயுதம் ஏந்தி எல்லாத்துலேயுமே வெற்றி பெறுவாங்க. இன்சொல் மிக்கவங்க. பெண்களின் பாதுகாப்புக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்க கிட்ட பெண்கள் இயல்பாகவே அதிகமாக நட்பு கொண்டிருப்பாங்க. இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாராயணனின் அவதாரங்களான கண்ணன், வெங்கடேச பெருமாள். அது மட்டும் இல்லாமல் இவங்க இளம் பருவத்தில் கல்வியில் சரி ஆராய்ச்சியிலும் சரி அதிக நாட்களை செலவழிப்பதால் 42 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்ப்பாங்க. அதுவுமே பெரிய அளவிலான அசுர வளர்ச்சியாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டங்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட இந்த பதிவின் மூலியமாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை
கன்னிராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா, நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கரெக்டுன்னு சொல்லி பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் கன்னிராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் என்னன்றதை பார்க்கலாம். கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், தொழில் ஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு, ஐன போகஸ்தானத்தில் கேது, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு, களத்திர ஸ்தானத்தில் சனி இன கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனுக்குடனே முடிவு காணக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு கிரக நிலைகள் இப்படி அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிவான சிந்தனை வரும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தெளிவாக யோசித்து பொறுமையாக பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி திடீர்னு முடிவெடுத்து தப்பாக விஷயங்கள் முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் தெளிவான முடிவு மட்டும்தான் எடுப்பீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவான முடிவு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு தடை தாமதமும் வராது, கெட்ட விஷயங்களும் நடக்காது. எந்த காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்கக்கிட்ட ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சாமர்த்தியமான உங்களது செயல் கண்டு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கிய நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள், அவர்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தானாக கிடைக்கும். அதனால் உங்களுக்கு நிறைய விதமான உதவிகள் கிடைக்கும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கும். நல்லா கவலைப்படாதீங்க. தொழில் மற்றும் வியாபார தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகமும் அவங்களால நன்மைகளும் கிடைக்க போகுது. உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர செய்வாங்க. இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க. உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க போகுது. சக பணியாட்கள் மூலமாக நன்மைகள் நிறைய கிடைக்கும். அலுவலகம் மூலமாக வாகனங்கள் கிடைக்கலாம். என்றைக்கோ செய்த ஒரு வேலைக்கு இப்பொழுது பாராட்டு கிடைக்கப்பெற்று சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் திருமண தொடர்பான பேச்சுவார்த்தை ஏதாவது நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் சாதகமான பலன் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவங்களால் வருமானம் கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசினீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் குடும்பத்திற்கு முன்னேற்றம் அடைய உதவிகரமாக இருக்கும். அதனால் நீங்கள் இருவருமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பேசிட்டு செய்யுங்க. பிள்ளைகளின் நலனுக்காக அதிகமான விஷயங்களை செய்வீங்க. பெண்களுக்கு அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக எல்லா விஷயங்களையும் செஞ்சு வெற்றி பார்ப்பீங்க. புதிய நட்பு மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு லாபமான காலமாக இது அமைஞ்சிருக்கு. எதிர்பார்த்த பண விஷயங்கள் நல்ல முறையில் நடந்து முடியும். மேல் இடத்திலிருந்து நீங்கள் கேட்டிருந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் கிட்ட வந்து அடையும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புகழ் சேர்க்கும் விதமாக வேலைகள் நிறைய நடக்கும். புதிய ஒப்பந்தங்கள் பணத்தை எதிர்பார்த்ததை விடவும் புகழ் சேரும் விதமாக அமையும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும். விளையாட்டு மற்றும் பொது போக்குவரத்துகளில் ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மேலும் உத்திரம் 2, 3, 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரக்குகளை நல்ல விலைக்கு விற்பனை செய்வீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த திருமணம் இப்பொழுது உங்கள் கை கூடும். பிறந்து சென்ற பிள்ளைகள் வந்து சேருவாங்க. இளைஞர்கள் தகுதிக்கேற்ப புதிய பதவிகளும் வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். அதே போல் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் சேவையில் நல்ல பெயரையும் நல்ல புகழையும் அடைவீங்க. இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உழைப்புக்கு உண்டான வாய்ப்புகள், அதாவது உழைப்பிற்கான உண்டான எல்லா விதமான நல்ல வாய்ப்புகளையும் லாபகரமான விஷயங்களையும் பார்ப்பீங்க. தனியார் பணியிலே இருக்கக்கூடியவங்க அதிகமான வேலைப்பளுவை சந்திப்பீங்க. பங்குதாரர்களிடம் மிக கவனமாக இருங்க. புதிதாக தொழில் தொடங்க போட்ட திட்டங்கள் இப்போதைக்கு தள்ளி போகலாம். சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீண் சச்சரவுகள் வர வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. வியாபாரிகள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளால் அரசாங்கத்தின் கெடுபிடியை சந்திப்பீங்க. இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் வீட்டின் நிலையை அறிந்து நடப்பாங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சக ஊழியர்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். பெற்றோரில் உடல்நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 4000 திவ்ய பிரபந்தங்களை பாராயணம் செய்து வர எல்லா நன்மையும் கிடைக்கும். உங்களுக்கு எல்லா சுபிக்ஷமும் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 11, 12, அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 4, 5, 6 அப்படின்னு சொல்கிறாங்க.
என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் கன்னிராசி அன்பு அனைவருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது, நன்மை தரக்கூடிய காலகட்டமாக என்ன மாதிரியான விஷயங்கள் பரிகாரமாக பண்ணணும், எந்த கடவுளை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் உங்ககிட்ட இந்த பதிவில் சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸை பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.